டிவிக்கே போட்டியிட்டது என்னமோ தனிச்சுதான். ஆனா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாரசாரையா போய் அங்க சேர்றாங்க. ஏடிஎம்கேவா இருக்கட்டும் மொத்தமா போய் சேர்றாங்க. காங்கிரஸா இருக்கட்டும் அவங்களும் பாத்தீங்கன்னா மொத்தமா நாங்க போய் டிஎம்கே எங்களுக்கு ஒரு கட்சியே கிடையாது, இனிமேல் டிஎம்கே நானும் ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா கம்யூனிஸ்டும் இப்போ கிட்டத்தட்ட சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சொல்லிட்டாங்க திமுக கூட்டணி நான் இந்த முடிவெடுப்போம் அப்படிலாம் சொல்லும் போது தெரிஞ்சு வச்சு அங்கிட்ட மதிமுக ஆல்ரெடி வைகோ சார் சேர்ந்துட்டாரு. அவர் வந்து நீங்க வைகோ சார்லாம் கணக்கிலே இருக்க முடியாது. அவர் வந்து எங்க ஜெயிக்கிறாங்களோ அங்க போயிடுவாரு. அந்த மாதிரி ஆள் அவரு. அவர் வந்து நமக்கே தெரியும். நீங்க பாஸ்ட் எலெக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி சர்வே ஆகிட்டு வந்திருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். இங்கேன்னு போயிட்டே இருப்பாரு. விஜயகாந்த் சார் மண்டையை கழுவி அவரே ஒரு சிஎம் வேட்பாளரை நிப்பாட்டி ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக அங்கேயும் வந்து வைகோ சார் வேலையை காட்டி பண்ணாரு. இல்லாட்டி அவர் அன்னைக்கு விஜயகாந்த் சார் வந்து டிஎம்கேவோட தான் அன்னைக்கு ஜாயின் பண்றதா இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில இவர் வந்து நீங்க தான் சிஎம் அடுத்த சிஎம் அப்படி இப்படின்னு மக்கள் போட்டு அது பேசி மண்டையை கழுவினாரு அன்னைக்கு. இந்த மாதிரி அவர் பண்ணாரு. அவரை விட்டுருங்க. அக்கா விஜயதேவன் கிட்டத்தட்ட எத்தனை கட்சினே தெரியல. இங்க இருந்து அங்க தவறாங்க, அங்க இருந்து இங்க தவறாங்க. காங்கிரஸ்ல இருந்தாங்க, பிஜேபி போனாங்க, இப்ப இங்க வந்து டிவிகே வந்துட்டாங்க. இப்ப டிவிகேயும் காங்கிரஸ் கூட்டணி மறுபடியும் அக்கா அப்ப அக்கா வந்து காங்கிரஸோட இணைஞ்சிட்டாங்க. என்ன கான்செப்ட்னே தெரியல. அக்காவை பத்தி ஒரு பிளாஷ் நியூஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கானுங்க. அக்காவை பத்தியும் நீங்க போடாதீங்க. அக்கா நாளைக்கு வேற கட்சி, இப்ப டிஎம்கே நாளைக்கு ஜெயிச்ச ஆட்சி வேற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அக்கா டிஎம்கேக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி அக்கா எங்க ஜெயிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இருப்பாங்க. தெரிஞ்சு போச்சு. அடுத்து விஜய் சார் தான் இப்போதைக்கு ஒரு 2 வருஷம் ஓட்ட போறாரு அப்படின்னு. ஸோ இந்த கட்சி தான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு நீங்க வந்துட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா எப்படி இந்த கட்சியில இருந்து எல்லாரும் இப்படி போறாங்க, அப்ப என்னதான் நடக்குது அரசியல்னு தெரியல. சரி, ஓகே, மாற்றத்தை நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த கட்சியிலலாம் இல்லாத ஒரு நல்ல ஃப்ரீடம் அங்க கிடைக்கலாம் அப்படின்னு நினைச்சு போக வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். டிவிக்கே ஆனா என்ன மாதிரி சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. நிறைய பேர் போய் சப்போர்ட் பண்றாங்க அந்த கட்சியை. என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். நிறைய நல்லது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கல. இன்னும் மின்தடை பிரச்சனைக்கும் ஒரு சரியான தீர்வு சொல்லல. எல்லாத்துக்குமே பேசுறாங்களே தவிர செயல்ல எதுவுமே இன்னும் நடக்க மாட்டேங்குது. பண்ணிடுவோன்றாங்க. எப்ப? அது மட்டும் தான் எங்க கேள்வி. பண்ணிடுவீங்க எங்களுக்கு தெரியும். 5 வருஷம் முடியும் போதா? அப்படி எல்லாம் இல்லை. எப்பன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு திட்டத்தை செயல்படுறதா 5 வருஷத்துக்கு டைம். இந்த திட்டத்தை எடுக்கும் போது அந்த எக்கனாமி ரேட்டு, ஒரு பொருளாதாரத்தை இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். பட் சட்டம் ஒழுங்கு, இந்த மின் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஈஸியா அப்பப்பே சரி பண்ற விஷயம். இதுக்கும் டைம் எடுத்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் எப்ப தீர்வு ஆக போகுது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுங்க சார். ஏன்னா மக்கள் எல்லாமே ரொம்ப அவதிப்படுறாங்க. நீங்க இதை வந்து கண்டிப்பா அக்கௌண்டபிலிட்டி எடுத்து நிர்மல்குமார் சார் இதை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். நீங்க கண்டிப்பா இதை வந்து தீர்வு காணீங்கன்னு நம்புறோம். நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்களா? அதை கமெண்ட்